துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மீது தவறான ஒரு புரிதல்கள் உங்கள் மீது உருவாக்கப்பட்டிருக்கும். அது ஏன் தெரியுமா? ஒரு வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நீங்கள் நடந்து கொண்ட செயல்களின் மூலமாகவோ, நீங்கள் காத்த மௌனங்கள் கூட சில இடங்கள்ல அதுவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அவர்கள் உங்கள் மீது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் இன்னும் உங்கள் மீது திணித்து கொண்டே தான் இருப்பார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். துலாம் ராசிக்காரங்க சில நேரங்கள்ல நேரடியாக பேசாமல் அமைதியாகவே இருப்பார்கள். ஏன் தெரியுமோ? அந்த ஒரு இடத்தில் பேசினால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துவிடுமோ என்கிற ஒரு பயத்தினால் கிடையாது. சண்டை எதுவும் வேண்டாம். வாழ்க்கையில நமக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கிறது, நம்மளை நம்பி குடும்பமும் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டுதான் சில இடங்கள்ல வாக்குவாதங்களும் வேண்டாம், அடித்தடிகளும் வேண்டாம். முடிந்த அளவுக்கு நம்ம அமைதியாக செல்வோம். நம்ம ஒதுங்கி போறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள தோணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நபராகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு வருவீங்க. ஆனால் உங்களை பிடிக்காத சில நபர்கள் உங்கள் மீது தேவையில்லாத பழிகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அமைதியை மற்றவங்களால தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். இதனால இல்லாத பிரச்சனைகளும் உருவாகி உறவுகள்ல தேவையற்ற ஒரு இடைவெளி கூட ஏற்பட்டிருக்கலாம். அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் ஏற்பட்ட நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். புதன் கிரகம் என்பது பேச்சு, புத்தி, கூர்மை மற்றும் தொடர்புகளுக்கு அதிபதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். துலாம் ராசிக்கு 9ஆம் மற்றும் 12ஆம் அதிபதியாக வருகிறார். புதன் வக்கரமடையும் பொழுதோ அல்லது அசுப கிரகங்களின் சேர்க்கைகளை பெறும் பொழுதோ உங்களது பேச்சில் தவறான புரிதல்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் நடக்கும். அது யார் மூலமாக வருகிறது, எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்றெல்லாம் தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்ட தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு அர்த்தத்தில் நல்ல எண்ணத்தோடு சொல்லும் வார்த்தைகளை கேட்பவர்கள் முற்றிலும் மாறுபட்ட எதிர்மறையான அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்கள். அதனால் யாரிடம் நீங்கள் எதை சொன்னால் கேட்பார்களோ காது கொடுத்து அவர்களிடம் நீங்கள் பேசுவதுதான் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொடுக்கும். நெருங்கிய உறவுகளிடம் கூட நான் அப்படி சொல்லவில்லை என்று நீங்கள் பலமுறை விளக்கம் அளிக்க வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்திகள் அல்லது மின்னஞ்சல்கள் கூட தவறாகவும் தோணவோ ஆரம்பிக்கலாம். இதனாலேயே தேவையற்ற வாக்குவாதங்களும் இடைவெளிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் முடிந்த வரைக்கும் மௌனத்தை கடைபிடிப்பதும் முக்கியமான விஷயங்களை எழுதி கொடுப்பதும் நீங்கள் தவறான புரிதல்களில் இருந்து உங்களை காப்பதற்கு முக்கியமான சில விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்ததா நண்பர்கள் காரணமாக சில சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. துலாம் ராசிக்கு 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் நண்பர்கள் வட்டம் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளை குறிக்கும் ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதனுடைய அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாகவும் செயல்படுவதால் நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய நண்பர் உங்களை பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் ஏமாற்றியிருக்கலாம் அல்லது உங்களது ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து உங்களை சங்கடத்திலும் ஆழ்த்தியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் சட்டம் அல்லது வம்பு வழக்குகளில் மாற்றிக்கொள்ளும் சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி, ஆனால் நீங்கள் போனது என்னமோ உதவி செய்யத்தான், ஆனா அந்த ஒரு இடத்தில் நீங்களும் இருந்தீர்கள் என்ற ஒரு காரணத்தினால் உங்கள் மீதும் தேவையில்லாத வழக்குகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த நபரிடம் சேர்ந்தால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிந்து நீங்கள் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிகவும் நல்லது. நீங்கள் மட்டும் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று நினைக்காமல் உங்களுடைய அக்கம் பக்கத்தினரையும் குடும்பத்தினரையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த நேரத்தில் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை. எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதனை சரியான முறையில் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உண்டான பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கான அங்கீகாரங்களும் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டுமோ அந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகிறது. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. மனதில் புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. ஆனா அந்த புதிய சிந்தனைகள் எதை பற்றி இருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது அந்த புதிய சிந்தனைகள் உங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா கெடுதல்களையும் தேடி கொடுக்கும். அது நன்மையா அல்லது கெடுதலா என்பதை மனதிற்குள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நண்பர்களிடம் இருந்து வந்து அந்த வேறுபாடுகள் இல்லாமல் விலக ஆரம்பிக்கும். விவேகமாக செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை நிச்சயமா மேம்படுத்தும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் நல்ல ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நாவல் பற்றிய ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. எனவே வீண் விவாதங்களை தவிர்த்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எது செய்ய வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கு. வேலை, திருமணம், கல்வி, குழந்தைகள், சொத்து அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த செய்தி உங்களது வாழ்க்கையில புதிய நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தினருடனும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தை நீங்க எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதன் மற்றும் குருவின் சுப அந்தரங்கங்கள் மற்றும் கோச்சார அனுகூலம் காரணமாக உங்கள் காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல மிக நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சுப செய்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்த உத்தரவாக இருக்கலாம். வெளிநாடு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா ஒப்புதலான ஒரு செய்திகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஸ்தானமான 5ஆம் வீடு பலம் பெறுவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து உங்களுடைய இல்லத்தை நிச்சயமா நிறைத்து கொடுக்கும். மாணவர்களுக்கு தாங்கள் விரும்பிய உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை கிடைத்த ஒரு செய்தியும் உங்களை தேடி வரும். இந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களது மன அழுத்தத்தை ஒட்டுமொத்தமாக நீக்கி குடும்பத்துல கொண்டாட்ட மனநிலையை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததா மனநிலையும் உங்களுடைய மன அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 12ஆம் வீடான மோட்சஸ்தானமும் 4ஆம் வீடான இதயஸ்தானமும் அசுப கிரகங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு சந்திரனின் நற்சாரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெறும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆழமான மன அமைதி இப்பொழுது உண்டாகும். தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் இரவில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் யாவும் வேரோடு அழிய போகிறது. மனதிற்கு ஒரு தியான நிலைமை போன்ற அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலவி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இது நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செயல்படுவதால் நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய நண்பர் உங்களை பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் ஏமாற்றியிருக்கலாம் அல்லது உங்களது ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து உங்களை சங்கடத்திலும் ஆழ்த்தியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் சட்டம் அல்லது வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளும் சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி, ஆனால் நீங்கள் போனது என்னமோ உதவி செய்யத்தான், ஆனா அந்த ஒரு இடத்தில் நீங்களும் இருந்தீர்கள் என்ற ஒரு காரணத்தினால் உங்கள் மீதும் தேவையில்லாத வழக்குகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த நபரிடம் சேர்ந்தால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிந்து நீங்கள் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிகவும் நல்லது. நீங்கள் மட்டும் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று நினைக்காமல் உங்களுடைய அக்கம் பக்கத்தினரையும் குடும்பத்தினரையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த நேரத்தில் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை. எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதனை சரியான முறையில் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உண்டான பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கான அங்கீகாரங்களும் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டுமோ அந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நீங்க தள்ளப்படுவீங்க. மனதில் புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. ஆனா அந்த புதிய சிந்தனைகள் எதை பற்றி இருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது அந்த புதிய சிந்தனைகள் உங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா கெடுதல்களையும் தேடி கொடுக்கும். அது நன்மையா அல்லது கெடுதலா என்பதை மனதிற்குள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நண்பர்களிடம் இருந்து வந்து அந்த வேறுபாடுகள் இல்லாமல் விலக ஆரம்பிக்கும். விவேகமாக செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை நிச்சயமா மேம்படுத்தும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் நல்ல ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நாவல் பற்றிய ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. எனவே வீண் விவாதங்களை தவிர்த்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எது செய்ய வேண்டும் என்பதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கு. வேலை, திருமணம், கல்வி, குழந்தைகள், சொத்து அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பான நல்ல தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த செய்தி உங்களது வாழ்க்கையில புதிய நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தினருடனும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தை நீங்க எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதன் மற்றும் குருவின் சுப அந்தரங்கங்கள் மற்றும் கோச்சார அனுகூலம் காரணமாக உங்கள் காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல மிக நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சுப செய்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்த உத்தரவாக இருக்கலாம். வெளிநாடு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா ஒப்புதலான ஒரு செய்திகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஸ்தானமான 5ஆம் வீடு பலம் பெறுவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து உங்களுடைய இல்லத்தை நிச்சயமா நிறைத்து கொடுக்கும். மாணவர்களுக்கு தாங்கள் விரும்பிய உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை கிடைத்த ஒரு செய்தியும் உங்களை தேடி வரும். இந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களது மன அழுத்தத்தை ஒட்டுமொத்தமாக நீக்கி குடும்பத்துல கொண்டாட்ட மனநிலையை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததா மனநிலையும் உங்களுடைய மன அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். 12ஆம் வீடான மோட்சஸ்தானமும் 4ஆம் வீடான இதயஸ்தானமும் அசுப கிரகங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு சந்திரனின் நற்சாரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெறும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆழமான மன அமைதி இப்பொழுது உண்டாகும். தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் இரவில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் யாவும் வேரோடு அழிய